கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் எழுப்புதலின் அக்கினி ஜெப பிரீமியர் மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு புதிய நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சுகமும் நன்மைகளும் பலனும் ஆரோக்கியமும் இந்த நாளில் விளங்கட்டும். தேசத்தின் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்கிற நாள் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நமக்கு நடக்கும். தேவன் நல்லவர். கர்த்தர் தாம் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்லருமை தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்து இந்த காலையில் உம்முடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்கு நீர் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எவர்கள் மனத்தாழ்மையாக இருந்தார்களோ அவர்கள் எருசலேமுக்கு வந்தால் வாக்கு தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. இப்பொழுது நாங்கள் பாடும் பாடலிலும் ஆராதிக்கும் எங்கள் ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் துதிகளிலும் தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமை வெளிப்படவும் மகிமை வெளிப்படவும் கட்டுகள் அறுக்கப்படவும் நுகங்கள் அழியவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசும், சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம் வாழ்க்கை மாறும். அவரை நோக்கி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. എന്റെ പുറക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ, എന്റെ കൂടനിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. എന്റെ പുറക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ, എന്റെ കൂടനിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ, ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. എന്റെ പുറക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ, എന്റെ കൂടനിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. എന്റെ പുറക്കകത്തു വരാം ഞാൻ പോരാത്തവനാണേ, എന്റെ കൂടനിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ, അധികാരത്തിൽ നിന്നെ പോൽ ആരുമില്ലേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ, അധികാരത്തിൽ നിന്നെ പോൽ ആരുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിനവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിനവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. ഒരു വാക്കുമതി எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിൽ ഇല്ലേ, യേശുവനെപ്പോൾ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ല. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിൽ ഇല്ല, യേശുവനെപ്പോൾ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ല. എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിனைவுகளுം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിരാശകൾ മാറും
ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ പിളവുകളും മാറും. ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. இயேசு என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. இயேசு என் வீட்டுக்குள் வர பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை. அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை. அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் நினைவுகளும் மாறும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் வாழ்க்கையும் மாறும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் நினைவுகளும் மாறும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். நீர் சொன்னால் வியாதிகள் மாறும். நீர் சொன்னால் மரணமும் மாறும். நீர் சொன்னால் வியாதிகள் மாறும். நீர் சொன்னால் மரணமும் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறிடுமே எல்லாமே. இயேசுவே நீர் சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். நான் புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவனை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. நான் புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவனை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. என் சோர்வுகள் நீங்கும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் குற்றங்கள் நீங்கும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் சோர்வுகள் நீங்கும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். என் குற்றங்கள் நீங்கும் ஒரு வார்த்தை நீர் சொன்னால். நீர் சொன்னால் பாவம் மாறும். நீர் சொன்னால் சாபம் மாறும். நீர் சொன்னால் பாவம் மாறும். நீர் சொன்னால் சாபம் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறிடுமே எல்லாமே. இயேசுவே நீர் சொன்ன மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். இயேசு என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என்று கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என்று புறக்ககத்து வரா ஞான் போராத்தவனானே. என்று கூட நிற்பானோ ஞான் போராத்தவனானே. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. ஒரு வாக்குமதி எனக்கு அது മതിയേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ
போல் ആരുമില്ല. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ല. അധികാരത്തിൽ നിന്നെ പോൽ ആരുമില്ല. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിനവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിനവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണവും മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനവും മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണവും മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിனைவுகளும் മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിனைவுகளுം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണവും മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനവും മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണവും മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതെന്തുള്ളൂ. നീ പറഞ്ഞാൽ ദീനവും മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണവും മാറും. நீர் சொன்னால் வியாதிகள் மாறும், நீர் சொன்னால் மரணமும் மாறும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர் சொன்னால் வியாதிகள் மாறும், நீர் சொன்னால் மரணமும் மாறும். என்னை பார்த்து நீர் சொன்னால் வியாதிகள் மாறும், நீர் சொன்னால் மரணமும் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறிடுமே எல்லாமே. இயேசுவே நீர் சொன்னால் மாறிடுமே எல்லாமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வியாதிகள் ஓடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பாவங்கள் மாறும். தேவனே, என்னை பார்த்து நல்வார்த்தையை சொல்லும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து நல்வார்த்தையை சொல்லும், என்னை பார்த்து நல்வார்த்தையை சொல்லும். என் வியாதிகள் மாற வேண்டும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வியாதி மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் மரணம் மாறும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. கொஞ்ச நேரம் துதிங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் துதிங்க, கொஞ்ச நேரம் துதிங்க. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில. ஓடா காது காடா பாலா மாடா காடா பாடா பா ஷாதா காடா பாலா மாதா காடா காலா ஹாது காடா பாலா பா ஓடா காலா மாலா ஹாது காடா பாலா மாலா ஹாது காடா பாலா மாடா காடா பாலா பா ரீகா தாகா டபா லாமா லாபா காபா தூகா டபா லாமா தூகா டபா டபா லாபா காபா தூகா டபா டபா ரீகா டபா லாமா லாபா காபா டபா டபா டபா. வியாதியை சுகமாக்குகிற வார்த்தை, வியாதியை குணமாக்குகிற வார்த்தை, வியாதியை மாற்றுகிற வார்த்தை, வியாதியை பலவீனங்களை மாற்றுகிற வார்த்தை இப்பொழுதே எங்களுக்கு நேரா வெளிப்படட்டும். இந்த காலை வேளையில எனக்கு நேரா வெளிப்படட்டும். இந்த காலை வேளையில எனக்கு நேரா வெளிப்படட்டும். தகப்பனே, 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 அற்புத சுகமளிக்கும் தகப்பனே, அற்புத சுகமளிக்கும் தகப்பனே, அற்புத சுகமளிக்கும் தகப்பனே. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு நல் வார்த்தை, பிழைத்துக்கொள் என்கிற ஒரு வார்த்தை, நன்றாயிரு என்கிற ஒரு வார்த்தை, வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற ஒரு வார்த்தை, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில எனக்கு நேராய் சொல்லப்படட்டும், எனக்கு நேராய் சொல்லப்படட்டும், எனக்கு நேராய் சொல்லப்படட்டும். ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. நன்மையான
விடுதலையான வார்த்தையை சொல்லுங்கப்பா, விடுதலையான வார்த்தையை சொல்லுங்கப்பா, அற்புதங்களின் வார்த்தையை சொல்லுங்கப்பா. ஒரு அகுது டபா லாமா டபா, அந்த வார்த்தையை பிழைக்க செய்யும், அந்த வார்த்தையின் பலவீனங்களை மாற்றும், அந்த வார்த்தையின் சாபங்களை நீக்கும், அந்த வார்த்தையின் தரித்திரங்களை மாற்றும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். நல்வார்த்தைகளை சொல்லுங்க டாடி, நல்வார்த்தைகளை சொல்லுங்க டாடி. ஆமென், நல்வார்த்தைகளை சொல்லுங்க டாடி. ஓ நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன். ஓ நீர் பெரியவர், பெரியவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லே. இயேசுவுக்காய் ஓட கிருபைதாங்கப்பா. அல்லேலூயா, லூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த நிமிடங்களில் தேசத்தின் தேர்தல் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் தேர்தலுக்கான எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாம் சமாதானமாய் நடக்க ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தேர்தலை சமாதானமாய் நடத்தும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம். எந்த பிரச்சனையும் எங்கேயும் வரக்கூடாது, எங்கேயும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒற்றுமையா இந்த தேர்தலை நடத்துங்கப்பா. ஒற்றுமையா இந்த தேர்தலை நடத்துங்க ராஜா. சமாதானமா நடத்துங்க. உங்களுக்கு யாரு கொண்டு வரணும்னு திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை விளங்கட்டும். சபையை நினைச்சுக்கங்கப்பா, உங்க ஊழியங்களை நினைச்சுக்கங்க, ஊழியக்காரங்களை நினைச்சுக்கங்க. இந்த நாளில் சகலமும் நேர்த்தியா செம்மையா நடக்கட்டும். தேர்தல் பணிக்கு போயிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா வீடு திரும்பட்டும், நல்லபடியா வேலை செய்யட்டும். ஞானத்தையும் கிருபைகளையும் சத்துவத்தையும் தாங்க. நல்லபடியாக வேலை செய்து முடிக்க கிருபை தாங்க. உங்க பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஓட்டு போட ஆண்டவரே இடம் விட்டு இடம் பெறுகிற பிள்ளைகள், பிரயாணப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் தேவையான பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாப்பு விளங்கட்டும். பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாப்பு விளங்கட்டும். உடைய பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தின் மறைவுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. போலீஸ்காரங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ரெவென்யூவில் இருக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் தேவையான ஞானம் கிடைக்கட்டும். நேர்த்தியாக செம்மையாக ஆண்டவர் இந்த தேர்தலை நீங்கள் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் பாதுகாரும். சகல அந்தகாரங்கள், அஸ்திரோத்துகள், எசபேல்கள், லிபியாதான்கள், மனிதருடைய தீமையான எண்ணங்கள், திட்டங்கள், அகிதோப்பலின் ஆலோசனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பைத்தியமாய் போகட்டும். மனுஷிக எதிர்ப்புகள், அந்தகார கிரியைகள், பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் முடக்கப்பட ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாளைக்கு மறுதினம் பரிசுத்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆராதனையினுடைய வல்லமை, மகிமை, பிரசன்னம் இறங்கட்டும். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. பார்வோன்கள் துண்டிக்கப்படட்டும். வார்த்தைகளினால பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை நேரத்தில் இந்த பிரீமியர் மூலமாக சந்திக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து நம்மளை அவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பகிர்ந்து கொள்ளுங்க, மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு அனுப்புங்களேன். அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு மறுதினம் நமக்கு பரிசுத்த ஆராதனை. மனதளவிலும் சூழ்நிலையிலும் நீங்கள் ஆயத்தமாகுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நாளை மறுதினத்தில் நமக்கு தெரியப்படுத்துவாராக. சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்பலாம். வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயாக. ஆமே. குற்றம் சாட்டுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தின் பின்பகுதியில், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று கர்த்தருடைய வேதம் பேசுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் குற்றத்தை
மூடுகிறவர்களாக இருக்கணும். குற்றத்தை ஊதி பெரிதாக்குகிறவர்களாக இல்லாமல் மூடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். குற்றமில்லாத சமுதாயம் இருக்காது, குற்றமில்லாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் முடிந்தவரை நாம் அவர்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. ஆமேன். நேற்றைய தினமே சொன்னது போல இன்னைக்கு மனம் திரும்பணும், வாழ்க்கை மாறணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அதை நம்ம நேரடியாக சொல்லிடணும். நேரடியாக சொல்லிவிட்டு அவங்க கேட்காத பட்சத்தில் நம்ம ஒதுங்கிடணும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு அவர்களை குறித்து தவறான விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் பேசும்பொழுது என்ன நடக்கும்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு சில போராட்டங்களை கொண்டு வரும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும், சாபங்களை கொண்டு வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்திருக்கிற ஒரு பகுதி உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஆமென். இப்போ இந்த இடத்துல இந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நோவா இந்த இடத்துல தவறு செய்தது இருக்கிறது போல நமக்கு தெரியுது இல்லையா? ஒரு பரிசுத்தவான், தேவனோடு கூட சஞ்சரித்தவன், தன் காலத்தில் நீதிமான் என்று அழைக்கப்பட்டவன், பேழையின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினவன், ஒட்டுமொத்த சகல உலகத்தின் ஜனங்களும் அவிவிசுவாசத்தின் வாழ்க்கையிலும் பாவத்தின் ஜீவியத்திலும் இருக்கும் பொழுது இவன் ஒருவன் மாத்திரம் கடவுளுக்கு பயந்து பேழையை உண்டாக்கி தான் பேழையில் பிரவேசித்ததும் அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை பேழையில் பிரவேசிக்க செய்தவன், காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றவன், அதை குறித்து பயந்தவன், கிட்டத்தட்ட 500 வருடத்தில் ஆரம்பித்து 600 வருடங்கள், கிட்டத்தட்ட 100 வருடம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவன், பிரசங்க ஊழியத்தை செய்தவன், பேழைக்குள் வரும்படியாக அழைப்பு கொடுத்தவன், பேழையை கட்டினவன். ஒரு பக்கம் பேழையை கட்டணும், ஒரு பக்கம் பேழைக்கு வர அழைப்பு கொடுக்கணும். ஒரு பக்கம் நம்முடைய ஜீவிதத்தை கட்டணும், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஜீவிதத்துக்கு வரும்படியாக ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட உன்னதமான பணிகளை செய்த ஒரு பரிசுத்தவான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாக மாறினான். பயிரிடுகிறவனாக மாறும் பொழுது, அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டும் பொழுது அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டான். அதனால கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இப்போ இதை நம்ம படிக்கும் பொழுது, நோவா குடிச்சிருக்கிறாரா, அவர் ஒயின் சாப்பிட்டிருக்கிறாரா, போதை தலைக்கு ஏறி வஸ்திரம் கூட விலகுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குதா? அந்த வஸ்திரம் விலகுகிறது அவருக்கு தெரியல, அங்கே வந்து அவருடைய பிள்ளைகள் பார்க்கிறது அவருக்கு தெரியல, பிள்ளைகள் பேசிக்கொள்ளுகிறது அவருக்கு தெரியல, பிள்ளைகள் தொடர்ந்து அவரிடத்துல வருகிறது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்த தோணலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும், நமக்கு காரியம் தெரிகிறதே தவிர சூழ்நிலை தெரியல. இதை குறித்து வேத பண்டிதர்கள் எப்படி கணிக்கிறாங்க? நோவா அந்த திராட்சை ரசத்தின் மேல வெறி கொண்டு அந்த திராட்சை ரசத்தை அவர் குடிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த திராட்சை ரசத்தை குடிக்கணும், போதைக்காக குடிக்கணும், போதைக்காக குடிச்சு நம்ம வெறி ஏறி போதையில தள்ளாடணும் என்கிற அந்த எசபேல் தான் போதைக்கு பின்பதாக இருக்கிறவள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் எசபேலை குறித்து படிக்கும் பொழுது, அவள் உக்கிரமான மதுவை ஊற்றி கொடுக்கிறவள், போதைக்கு ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதுக்கு பின்பதாக இருக்கிற ஆவி எசபேல்.
அது மகா பாபிலோனிய ஆவி, சம்பரத்தின் ஆவி. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆவியிலிருந்து விடுதலை ஆகணும், மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட பாதிப்பு உங்களுடைய குடும்பங்கள் இருக்கணும்னா அந்த பாபிலோனிய ஆவி முடக்கப்படும்படியாக ஜெபிக்கணும். யெசபேலின் வல்லமை முடக்கப்படும்படியாக ஜெபிக்கணும். யெசபேலோடு கூட நாம் இருக்கக்கூடாது. யெசபேல் ஒரு விபச்சார ஆவி, அதே சமயத்தில் யெசபேல் ஒரு குடிகார ஆவி, மதுவை குடிக்கிற ஊத்தி கொடுக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி நோவாவுக்குள் கிரியை செய்திருக்குமா? இந்த ஆவி, இந்த பாபிலோனிய வல்லமை நோவாவுக்குள் கிரியை செய்திருக்குமா? நிம்ரோத்தின் ஆவி நோவாவுக்குள் கிரியை செய்திருக்குமான்னா அது ஆச்சரியம்தான். அப்ப வேத பண்டிதர்கள் இப்படி கணிச்சு சொல்றாங்க, நோவாவின் காலத்துல கீழையும் தண்ணி இருந்ததாம், மேலையும் தண்ணி இருந்ததாம். அப்போ அந்த அழிவுக்கு முன்பதாக திராட்சை தோட்டத்தை பயிரிடுகின்ற சூழ்நிலையில முழுவதுமாக கூலிங்கா இருந்ததுனால திராட்சை ரசம் அது அந்த புளிப்பு ஏறி போதையா மாறுவதற்கு ஒரு சில நாட்கள், ஒரு சில சமயங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனா நோவாவின் காலத்துல, அதாவது ஜலப்பிரளயம் வந்துவிட்ட பின்பு ஆண்டவர் மேல இருக்கிற தண்ணியெல்லாம் உடைச்சு விட்டுட்டாரு. எனவே நேரடியாக சூரிய வெளிச்சமானது பூமியின் மேல பட்டது. அப்பதான் அந்த திராட்சை ரசம் புளித்திருக்க வேண்டும். இது தெரியாம நோவா பழங்காலத்துல கூலிங்கா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருந்த கிளைமேட்ல இருக்கிற திராட்சை ரசம் எப்படி சீக்கிரமா கெடாதோ அது மாதிரி இதுவும் சீக்கிரமா கெடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து குடிச்சிட்டாரு. அதனால அவர் போதை ஏறிடுச்சு, வஸ்திரம் விலகி அவர் படுத்து கொண்டு இருந்தார். அவருக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா நீங்க நல்ல ரெகுலர் குடிகாரனா நோவா இருந்திருந்தாருன்னா ரெகுலர் குடிகாரனுங்களுக்கு வஸ்திரம் விலகிறதுலாம் தெரியும். ஓரளவுக்கு அவங்களுக்கு அவங்க கண்டிஷன்லாம் தெரியும். இந்த அளவுக்கு நம்ம குடிக்கணும், இந்த அளவுக்கு குடிச்சா நம்ம ஸ்டடியா இருப்போம், இந்த அளவுக்கு குடிச்சா நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம், இந்த அளவுக்கு குடிச்சா அப்படின்றது அந்த லிமிட் தெரியும் பாருங்க. அப்போ நோவாவுக்கு இந்த அன்லிமிட்டட் தெரியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அது ரெகுலராக இல்லை, திடீர்னு தான் இது நடந்திருக்குது அப்படின்னு நிதானிக்கிறாங்க. இப்போ இந்த கதைலாம் நமக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்நிலைலாம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிகிறது நோவா நிர்வாணத்தில் இருக்கிறான், அது மட்டும்தான் தெரியுது. ஒரு பரிசுத்தவான், அடடடா ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் குடிகாரனா இருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்யறான்? காம் என்ன செய்யறான்? அவன் அந்த நிர்வாணத்தை பார்க்கறான். நிர்வாணத்தை பார்த்த உடனே அந்த நிர்வாணத்தை மறைக்கணும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்போ சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு என்ன செய்து விட்டது, நடந்துருச்சு. அப்பா இப்படி தண்ணில தெரியாம இருக்கிறாரு, ஒண்ணுமே கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறாரு. சரி, நம்ம மூடி நம்ம இதை மறைச்சி நமக்குள்ளே அதை மனசுல வச்சுக்குவோம். ஆனா அவன் ஆவி அவனால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆவியை அடக்கணும். தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்க தரிசனமே வெளிப்பட்டா கூட அவ அமைதியா இருன்றார் பவுல். 2 பேர் 3 பேர் சொல்லட்டும், மற்றவெல்லாம் சும்மா இரு, அமைதியா இரு, பேசாத. தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கட்டோன்றார். ஆவியை அடக்கணும். ஒரு சில ரகசியங்கள் தெரியும் பொழுது, ஒரு சில சீக்ரெட்ஸ் தெரியும் பொழுது, மற்றவர்கள் நிர்வாணம் தெரியும் பொழுது, மற்றவர்களின் அந்தரங்கங்கள் வெளிப்படும் பொழுது, மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்கள் உங்களுக்கு தெரியும் பொழுது அதை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நமக்கு அந்த அந்தரங்கங்கள் தெரிகிறதே தவிர அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யல, விளங்கல. என்ன சூழ்நிலைன்றது நமக்கு தெரியல. எதனால் இந்த பிரச்சனை என்பது நமக்கு தெரியல. எதனால் இந்த போராட்டம் என்பது எனக்கு தெரியல. சோ எனக்கு அந்த போராட்டம் என்ன, பிரச்சனை என்ன என்பது தெரியாத பொழுது நான் அமைதியா இருந்து விடுவது நல்லது. துணிகரமாய் தெரியாதவைகளுக்குள்ளே நாம உள்ள போக கூடாது. அதை தான் நேற்றைய தினத்தில் சொல்லும் பொழுதே சொன்னோம். ஒருவன் திருத்த வேண்டும் என்றால் அதை நேரடியாக சொல்லுவான். ஆனால் கெடுக்க வேண்டும் என்கிறவன் நேரடியாக நன்றாக பேசுவான், பின்பதாக தூற்றி திரிந்து கொண்டிருப்பான். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தூற்றி திரியாதீர்கள். பேலியாளின் மகன் தூற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் குற்றத்தை மூடுகிறவளாக மாறுங்கள். அது நிமித்தமாக காமினுடைய சந்ததியான கானானுக்கு சாபம் வந்தது. நாம் அநேக நேரங்களிலே நாம் தெரியாதவைகளுக்கும் புரியாதவைகளுக்கும் விளக்கத்தை வைத்து, கண்ணு காத மூக்க வைத்து புரிந்து தெரிந்து இருக்கிறவர்கள் போல காரியங்களை செய்யும் போது நம்முடைய அடுத்த சந்ததிக்கு அது ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதாகவும் சாபத்தை வருவிக்கிறதாகவும் இருக்கிறதை வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே நீங்கள் நோவாவினுடைய நிர்வாணத்தை வெளியே காண்பிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள்.
இதை சேமும் யாப்பேத்தும் கேட்டபோது என்ன செஞ்சாங்களாம்? 2 பேரும் தோல்ல பெட்ஷீட்டை பிடித்து கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருவன் பிடித்து கொண்டு பின்புறமாய் நடந்து வந்து நோவாவின் மேல என்ன செஞ்சாங்க? மூடுனாங்க. அப்ப நோவா சொன்னாரு, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சேம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கானானோ சபிக்கப்பட்டவன். காலங்கள் அறிந்திருக்கிறார் நோவா. அடுத்தடுத்த சந்ததி எவன் வருவான், அவனுக்கு பேர் என்ன என்றது உட்பட தீர்க்க தரிசனம் ப்ராஃபட்டிக்கல் வெளிப்படுது பாருங்க. ஒரு குடிகாரனுக்குள்ள ப்ராஃபஸி வெளிப்படாது இல்லையா? காம் சபிக்கப்பட்டவன் சொல்லாம கானான் சபிக்கப்பட்டவன் சொல்றார். அப்ப ப்ராஃபட்டிக்கலான வேர்டு வெளிப்படுது, தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. அடுத்த சந்ததி யார், அவனுக்கு பேர் என்ன என்பது உட்பட நோவா தெரிந்து வைத்து அந்த பிள்ளைகளின் மேல சாபத்தை பேசுகிறார். அப்போ ஒரு குடிகாரனுக்கு இது வெளிப்படுமா? வாய்ப்பு கிடையாது. எசபேல் நேரத்துல ஒப்பு கொடுத்தவனுக்கு இது வெளிப்படுமா? வாய்ப்பு கிடையாது. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை தான் அவரை அந்த இடத்துல நிர்வாணப்படுத்தி இருக்கிறது. ஆனா இது விலங்குல பாருங்க, இது விளங்காம தூஷித்து திரிகிறார்கள், அதனால பாடுகள் வருகிறது. அதனால தான் இயேசு சொல்லி கொடுக்கிறார், குற்றம் சாட்டாதீங்க. எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க, பிடிக்கலன்னா அமைதியா விட்டுடுங்க. 2 தரம் புத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேட்கலன்னா அவங்கள விட்டு விலகிடுங்க. ஆனா ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதீங்க, கோல் சொல்லாதீங்க. உனக்கு தவறாய் தெரிகிறது, அவனுக்கு சரியா இருக்கலாம். அதுக்கு பின்பதாக பல்வேறு விதமான நோக்கங்கள் இருக்கலாம், தேவனுடைய திட்டம் இருக்கலாம். நம்ம எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்வதற்கு ஞானிகள் அல்ல, எல்லாம் புரிவதற்கு நாம் போதுமானவர்கள் அல்ல. எனவே தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் பொதுவான நிருபம் அதனுடைய 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யூதாவின் பொதுவான நிருபம் அதனுடைய 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நன்றாக கவனிக்கணும். இங்க லூசிஃபருக்கும் மீகாவேலுக்கும் இடையே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் இது. லூசிஃபர் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்றான். எனக்கு மோசேயினுடைய சரீரத்தின் மேல அதிகாரம் இருக்கிறது, மோசேயினுடைய ஆத்துமா மேல அதிகாரம் இல்ல, மோசேயினுடைய சரீரத்தின் மேல எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆமென். ஏன்னா மோசே மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில பதறி பேசுகிறார். விசுவாசத்தை மறுதளிக்கும்படியாக, தேவனுடைய வல்லமையை மறுதளிக்கும்படியாக பதறி பேசுறார். ஆனா அவர் மனமறிந்து பதறி பேசல, மனமறிந்து பதறி பேசல. மாறாக ஜனங்கள் அவருக்கு கொடுத்த அதீத பிரஷரின் நிமித்தமாக, மன அழுத்தத்தின் நிமித்தமாக மாம்சத்துல பேசிடுறாரு. அதனாலதான் மோசேயினுடைய ஆத்துமாவின் மேல பிசாசுக்கு அதிகாரம் வரல பாருங்க, சரீரத்தின் மேலதான் அதிகாரம் வருது இல்லையா? ஏன்னா அவர் பேசின வார்த்தை மாம்சத்திலிருந்து வந்தது, ஆத்துமாவிலிருந்து வரல. மனமறியா அவர் ஆண்டவரை தூஷிக்கல, மனமறியா அவர் சொல்லல என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், இவ்வளவு பேருக்கும் உம்மால இறைச்சி கொடுக்க முடியுமா? இவ்வளவு பேருக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? இவங்களெல்லாம் நான் பெத்தனா, இவங்களுக்கெல்லாம் நான் தாயா இருந்தேனா, நான் ஏன் இவங்களை சுமக்கணும்? ஒருவேளை நீங்க என்ன கொன்று போட்டால் நல்லா இருக்கும். இதெல்லாம் அவன் பேசினான். ஆனா மனதார உணர்ந்து புரிந்து, இந்த ஆண்டவர் கெட்டவரு, இந்த ஆண்டவர் என்ன தப்பா நடத்திட்டாரு, இந்த தாங்க முடியாத சுமையை என் மேல வச்சுட்டாரு, இந்த சபையை தாங்க முடியாத சபையினுடைய சுமையை என் மேல வச்சுட்டாருன்னு மனமறிந்து அவன் அதை பேசல. மனமறிந்து அவன் போய் கண்மலையை பேச சொன்னாரு, 2ஆம் தரம் கண்மலையை போய் அவன் அடிச்சான். மனமறிந்து அடிக்கல, பிரஷர், அழுத்தம். தேவன் நம்முடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கிறாரு, தேவன் நம்முடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கிறாரு. பிரஷர் அழுத்தத்துல அந்த 10 கட்டளைய உடைக்கிறான். பிரஷர் அழுத்தத்துல இவங்களெல்லாம் நான் பெத்தனா அப்படின்னு கேட்கிறான். பிரஷர் அழுத்தத்துல கலகக்காரரை கேளுங்கள், கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் வர வைக்க கூடுமோன்னு போய் அதை அடிச்சிடறான். அழுத்தம், பிரஷர். ஆனா இதெல்லாம் மனமறிய பேசல, ஆத்துமாவிலிருந்து பேசல. சரீரம் பேசுகிறது, சரீரத்தினுடைய கோபம் பேசுகிறது, மாம்சம் பேசுகிறது. அப்போ இவன் சரீரத்துல பேசிட்டதுனால ஆத்துமாவின் மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மாம்சம் பேசினதினால மாம்சத்தின் மேல சாத்தானுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அதிகாரம் கிடைச்சிச்சு. அவன் தர்கிக்கிறான், இந்த சரீரத்தின் மேல எங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. இந்த சரீரத்தின் மேல எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா இவனுடைய மாம்சத்துல டென்ஷன்ல இவன் 10 கட்டளையை உடைச்சான், மாம்சத்துல இவன் கண்மலையை அடிச்சான்.
மாம்சத்துல இவன் ஆண்டவர்கிட்ட என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர்னு சொல்லி பேசினான். எனவே இவன் சரீரத்தை ஒரு சில நேரம் கோபத்தின் மூலமாக நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம், எனவே எங்களுக்கு இது சொந்தம் அப்படின்னு மீகாவேல்கிட்ட சொல்றான். இப்ப அங்க என்ன நடக்குது? ஒரு பக்கம் மீகாவேல், இன்னொரு பக்கம் லூசிஃபர். ரெண்டுத்துக்கு நடுவில் மோசேயினுடைய பாடி இருக்குது. சாத்தானுடைய வேலையை பாருங்க, அட்லீஸ்ட் பாடியாவது கொடுங்கடா. ஏன், அந்த பாடியில கூட வல்லம் இருந்திருக்கும். எலிசாவினுடைய பாடியில வல்லம் இருந்துச்சு, எலும்புல வல்லம் இருந்துச்சு. சோ ஏதாவது கொஞ்சம் திருடலாம். மோசேயினுடைய ஆத்மாவை தான் திருட முடியல, அவன் ஆவியை தான் டச் பண்ண முடியல. ஆண்டவர் உண்மையா இருந்துட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் இந்த பாடியை திருடியாவது இதுல இருந்து ஏதாவது ஒரு பவரை நக்கி திருடலான்னு யெசபேல் துடிப்பா. பிசாசு, பொல்லாத ஆவி, ரத்தத்தை நக்குகிற ஆவி அவ. அப்பதான் இப்போ மீகாவேல் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல லூசிபரை போனா ஓடிடுவான். ஏன்னா அவர் பிரதான தூதன், யுத்தங்களை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் மீகாவேலை வச்சுதான் ஏற்படுத்துறார். பெர்சிய நாட்டு அதிபதியை அடிச்சு கிரேக்க நாட்டு அதிபதியை கொண்டு வருகிறவன் மீகாவேல் தான், மைக்கேல் தான். யுத்தம் பண்ணி தான் கொண்டு வருவான், ராஜ்யங்களை மாற்றுகிறவன். அப்போ இப்படிப்பட்ட பிரதான தூதன், ஒரு ஆர்கேஞ்சல் வந்திருக்கிறான், தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிறவன், வல்லமை மிக்கவன். ஆனா அவன் லூசிஃபரை பார்த்து எதிர்த்து தூஷணமா குற்றப்படுத்த துணியலையாம். ஆமென். இப்படியே பைபிள் இருக்குது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். யாரை குற்றப்படுத்த துணியாமல்? பிசாசை குற்றப்படுத்த. பிசாசு கிட்ட கூட அவன் குற்றப்படுத்த துணியல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல மீகாவேலும் லூசிஃபரும் சமமான ஆர்கேஞ்சல்ஸ். ஒரு காலத்துல இவன் எப்படி ஒரு பிரதான தூதனாய் காப்பாற்றுகிறதற்கென்று ஒரு கேருபாக லூசிஃபர் இருக்கிறானோ, அதுபோல யுத்தம் செய்வதில் ஒரு பிரதான தூதனாக மீகாவேல் இருக்கிறான். இப்ப மீகாவேல் நினைச்சா என்ன சொல்லலாம்னா, ஏய் யாருகிட்ட மோதுற, யாருகிட்ட போராடுற, நீ விழுந்து போனவன்டா, நீ விழுந்து போனவன், பெருமையினால விழுந்தவன், அக்கிரமத்தினால விழுந்தவன், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்த கூட்டம்டா உங்க கூட்டம். நாங்க பார் இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு உண்மையா நிக்கிறோம், அதனால எங்க மகிமையை பார். நீ எப்படி இருள் அடைஞ்சு கிடக்கிற பாரு, வலு சர்ப்பம் போல கிடக்கிற, டிராகன் மாதிரி இருக்கிற, பார்க்கறதுக்கு அகோரமா இருக்கிற, என்ன பார் நான் எப்படி மகிமை உடையவனா இருக்கிறேன், நீ எனக்கு முன்னாடி நிக்கிறியா, தூரப்படா அப்படின்னு துரத்தலாம். ஆனா அவன் துரத்த மாட்டான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, இவன் ஒரு காலத்துல தேவனுடைய சமூகத்துல நின்றவன், இவனுடைய பெருமையை இவன் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, விதைச்சிடக்கூடாது. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாம, டேய் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளுவார்னு சொல்றான். இதை யூதா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இவர்கள் யாரு? மனிதர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். மீகாவேலுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் அவன் குற்றப்படுத்துறது இல்ல, தூஷிக்கிறது இல்ல, அதனாலதான் அவன் ஆண்டவரோடு இருக்கிறான். ஆனா மனிதர்களோ இவனுக்கு விஷயமே தெரியாது, ஆனா பக்கத்துல இருந்து பார்த்தது போலவே பேசுவான். என்ன நடக்குதுன்னு தெரியாது, நோவா ஏன் போதையில விழுந்து கிடக்கிறாருன்னு தெரியாது, என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, என்ன நிலவரம்னு தெரியாது, ஆனால் தெரியாதவைகளை தூஷிப்பான். புத்தி இல்லாத மிருகத்தை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிற கொஞ்சத்தை வச்சு தெரியாதவைகளை தூஷித்து தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பேழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விளங்குறி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்ப இவங்களை குறிச்சு வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் ஒரு காயின், அவன் ஒரு பிழையாம், அவன் ஒரு கோராகு. என் அன்பிற்குரியவர்களே, குற்றப்படுத்தாதிருங்கள், தெரியாதவர்களை குறித்து பேசாதீங்க, தயவா பேசாதீங்க. உங்க நாக்க தூண்டுவாங்க. நான் பல முறை பார்த்திருக்கிறேன், பல பேர் ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பல ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். நம்ம ரொம்ப பிரதிஷ்டையில் இருப்போம், வேண்டாம் எதை குறித்து பேச வேண்டாம், நம்ம அமைதியா போயிடலாம் அப்படின்னு நம்மள ரொம்ப பிரதிஷ்டையில் இருப்போம். இப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே என் மாம்சம் வெளிப்பற்றக்கூடாதுப்பா, கோபம் வெளிப்பற்றக்கூடாது அப்படிலாம் நான் ஜோம் பண்ணிட்டு போவேன் நான். ஆனா என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில நேரம் பேசும்போது நம்முடைய மாம்சத்தை தூண்டுவாங்க, அப்படியே தூண்டுவாங்க. இது இப்படி, அது இப்படி, இது இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய மனமடிவாக்குற காரியங்களை பேசுவாங்க.
மனமடிவாக்குகிற காரியங்களை பேசும்பொழுது என்ன நடக்கும்னா நமக்கு கோபம் வந்துடும், மாம்சம் எழும்ப ஆரம்பிச்சிடும், நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அப்புறமா பேசுனதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து யோசிப்போம், ஆண்டவரே நான் ஏன் இதை தேவையில்லாமல் பேசினேன், இதை நான் கடந்து போகக்கூடாதா, இந்த தீமையை நான் சகிச்சிக்க கூடாதா, இதற்கு நான் தீமைக்கு தீமை எதிர்த்து நிற்கணுமா, அதை விட அதை சகிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிட்டு 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 பிட்டுன்னு வெடிச்சிருந்து பாருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள்ள சீர்படுத்தி வேணாம் ஆண்டவரே இந்த சுபாவம் வேண்டாம். குற்றப்படுத்துகிற சுபாவம் பரிசேயனுடையது. யோவான் 8 ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கணிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, பரிசேயர்களுடைய ஆவி எப்படி இருக்குது பாருங்க. அவங்க குற்றம் சாட்ட என்ன செய்யறாங்க, துடிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், குற்றம் சாட்ட துடிக்கிறாங்க, இவளை சாகடிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம். இயேசு நிமிர்ந்து அவளை, அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஆமென், ஆமென். அப்போ இங்க குற்றம் சாட்டுறவங்களாம் எதுக்கு வந்திருக்கிறான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க. அப்போ பரிசேயனுடைய ஆவி குற்றம் சாட்டுது. எதுக்கு குற்றம் சாட்டுது? இந்த குற்றம் சாட்டி இவளை என்ன செய்யணும்? ஆக்கினைக்குள்ள தீர்க்கணும், இவளுக்கு தண்டனை கொடுக்கணும், இவளை கல்லெறியணும், இவளை சாகடிக்கணும். அப்போ பரிசேயனுடைய ஆவி குற்றம் சாட்டுறதுக்கான காரணம் என்ன? தண்டனையை கொண்டு வர. இப்போ ஆண்டவர் கூட இந்த இடத்துல மறைமுகமா அவ செய்யற பாவத்தை சொல்றாரு. 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்றாரு? நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் என்னது? பாவம் தான். இனிமே என்ன செய்யாத. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவரு? அவர் செஞ்ச பாவத்தை ஆண்டவரும் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும், பரிசேயர்களும் பாவத்தை சொல்றாங்க, தேவனும் பாவத்தை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அந்த பாவத்தை குற்றம் சாட்டும் பொழுது, மீன் பண்ணும் பொழுது, குத்தி காட்டும் பொழுது, அவர் அவளை ஆக்கினையிலிருந்து காப்பாற்ற துடிக்கிறார். ஆமென். இதான் போதக சிட்சை. போதக சிட்சைனா என்ன? நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை காண்பிக்கிறாரு. ஆனா அந்த நோக்கம் என்னன்னா, தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்ற. இவர் சொல்லுற அக்யூசேஷன் தண்டனையிலிருந்து காப்பாற்ற. ஆனா மனிதன் சொல்ற அக்யூசேஷன், மனிதன் சொல்ற குற்றச்சாட்டு, பரிசேயன் சொல்ற குற்றச்சாட்டு தண்டனை இல்லாத அவளுக்கு தண்டனையை கொடுக்க. அப்போ ஒரு மனிதன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான்னா, அந்த மனிதன் அவனை காப்பாற்றணும், திருத்தணும், மாத்தணும்னு சொல்றான்னா, அவன் இயேசுவை போல போதக சிட்சையில நடத்துறான். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆனா அதே மனுஷன் விசேஷமாக குற்றம் சாட்டுறான். ஆனா இவன் சாவணும், இவனை அழிச்சிடணும், இவனை ஒழிச்சிடணும், இவனை எழும்ப விடக்கூடாது, இவனை நசிக்கணும், இவனை ஒன்னில்லாம பண்ணிடணும்னு குற்றம் சாட்டுறான்னா, அவனுக்குள்ள இருக்கிறது பரிசேய ஆவி.
அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் அடிக்கட்டும். நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தான் மத்தேயுல சொன்னார், எந்த அளவினால் அளக்கிறையோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறையோ அந்த அளவினால். அப்போ நீ சொல்ற எல்லா தப்பையும் நீயே செஞ்சிருக்கிற. பாருங்க, கூட்டிக்கிட்டு வந்த பரிசேயர்கள் கூட அங்க இல்லை. ஆமென். அவங்க கூட அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அதே மகளோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தவறு செஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னா வேறொரு இடத்துல தவறு செஞ்சிருக்கிறாங்க. அவளுடைய நிலைமை பாருங்க. அவ பார்த்துருப்பா, அட பாவி, இவனுங்கெல்லாம் தப்பு செஞ்சவனுங்க தானே, இவனுங்கெல்லாம் என்னை பயன்படுத்தினவனுங்க தானே. ஆனா இன்னைக்கு பிரச்சனைன்னு வரும்போது, போராட்டம்னு வரும்போது என்ன மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் நீதிமானா மாறிட்டானுங்களே. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. அவன் அதே தப்பை செய்யறான், ஆனா அந்த தப்பை வேற ஒருத்தர் செய்யும் பொழுது அவன் நியாயம் தீர்க்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். குற்றப்படுத்துகிறவர் அல்ல, இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறவர். இந்த பரிசேயர்கள் இதை செய்வதற்கான இன்னொரு முகாந்திரம் என்ன, முக்கியமான முகாந்திரம் என்ன? ஒன்று, இந்த ஸ்திரியை அடிச்சு கொல்லணும். இன்னொன்று முக்கியமான முகாந்திரம் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம். ஆமென். பாருங்க, முதல்ல இவன் விபச்சாரி மேல குற்றம் சுமத்துறான். ரெண்டாவது, அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் ஆண்டவர்கிட்ட போனோம்னா இயேசு வந்து கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. இப்போ அவர் அப்படி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடலாம்? அவர் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிடலாம்? இவர் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு எதிர்த்து நிற்கிறாரு. இவர் போதகரா இருந்தா மோசேயினுடைய பிரமாணத்தை கட்டுப்படணுமே தவிர மோசேயினுடைய பிரமாணத்துக்கு என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்க கூடாது. இவர் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ இவர் வந்து உண்மையான ஒரு ஊழியக்காரன் கிடையாது, உண்மையான போதகர் கிடையாது, இவர் உண்மையான கர்த்தரிடத்திலிருந்து வந்தவன் கிடையாதுன்னு அவர் மேல குற்றஞ்சாட்ட. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் மேல உண்டான குற்றஞ்சாட்டுதலில் இருந்தும் தப்பித்து கொண்டார், அந்த மகள் மேல உண்டான குற்றஞ்சாட்டுதலில் இருந்தும் காப்பாத்தினார். எப்படி? இப்போ இனி பாவம் செய்யாதே. அதான் இயேசுவினுடைய ஞானம். நீ போ, இனி பாவம் செய்யாதே. 4 வார்த்தையில முடிச்சிட்டார் கதையை. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறிய கடவன். இந்த வார்த்தைகள்ல ஒட்டுமொத்த அவன் பிளானுமே டெமாலிஷ் ஆயிடுச்சு, உடைக்கப்பட்டு போனது. சத்ருவின் எண்ணம், சத்ருவின் திட்டம், குற்றஞ்சாட்டுகிற ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, பரிசேய ஆவி, குறை சொல்லுகிற ஆவி எல்லாம் வெட்கப்பட்டு போனது. குறை செய்கிறவன், குறை சொல்லுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். குறை சொல்லுகிறவன் வெட்கப்பட்டு போவான். குறை சொல்லுகிறவன் எழுந்திருக்க முடியாதபடிக்கு போவான். குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. யூதா சொல்லுகிறார், தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல இருக்கிறார்கள். மிருகத்தை போல மாறிட்டாங்க. மிருக சுபாவம் அவனுக்குள்ள வந்து விட்டது. ஆச்சரியமா இருக்கிறது, மிருக சுபாவத்திற்கு உட்பட்டு விட்டான். தெய்வீக சுபாவம் இல்ல, குற்றத்தை மூடுகிற சுபாவம் இல்ல, நிர்வாணத்தை மூடுகிற சுபாவம் இல்ல, மறைக்கிற சுபாவம் இல்ல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொல்லுகிற சுபாவம் இல்ல. ஆக்கினையை கொடுக்கிற ஊழியம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியவில்லை. அவங்க சகேயுவை பார்த்து குற்றவாளி 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 தான் சொன்னாங்களே தவிர சகேயுவை அவர்களால ரட்சிக்க முடியல. ஆனால் தேவன் அந்த குற்றவாளியின் வீட்டிற்குள்ளே ஒரு நாள் போய் சாப்பிட்ட போது அந்த குற்றவாளியினுடைய அத்தனை குற்றமும் வெளியே போனது. அத்தனை குற்றமும் வெளியே போனது. இங்கே குற்றப்படுத்துவது முக்கியம் அல்ல, காப்பாற்ற வேண்டும். அவனுடைய பாவத்தை மாற்றணும். அங்க இருக்குது திறமை, ஆத்துமாக்களை மீட்டெடுக்கணும். குற்றப்படுத்துகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், என்ன சாதித்தீர்கள்? ராஜ்யத்துக்கு என்ன சாதிச்சோம்? நம்ம மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறதா? ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டு சபையில நிலைத்திருக்கிறார்களா? தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறார்களா? சாதித்திருக்கிறோமா என்பதை விளங்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு பரிசேயர்களால ஒரு ஆத்துமாவை கூட நீதிக்கு நேரா நடத்த முடியல. வேதபாரகர்களால் ஒரு ஆத்துமாவை கூட நீதிக்கு நேரம் நடத்த முடியல. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஆனால் இயேசு செய்த அன்பின் ஊழியம் அன்றைக்கு அநேக பாவிகள் மனம் திரும்புவதற்கு ஏதுவானது. அநேக விபச்சாரிகள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மனம் திரும்பினார்கள். அநேக ஆயக்காரர்கள் மனம் திரும்பினார்கள். ஆயக்காரர்களுக்கு சிநேகிதன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களை ஆண்டவர் இயேசு மாற்றினார்.
என் அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேண்டாம். தெரியாதவைகளை குறித்து பேசாதீங்க. உங்க சந்ததிகளுக்கு சாபத்தை வர வைக்காதீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத தெரியாத காரியங்களை பேசாதீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஃபோனை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப பேசாதீங்க. திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாமே கருப்பாக தான் தெரியும். ஒவ்வொருத்தர் சூழ்நிலை வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய நிலைமை வித்தியாசம், ஒவ்வொரு நோவாவினுடைய சூழ்நிலை, ஒவ்வொரு தகப்பனுடைய சூழ்நிலை வித்தியாசம். நமக்கு தெரியாது. நீ காம போல இருக்காத, காம போல இருக்காத. நீ நோவாவை எழுப்பி கூட சொல்லிட்டு இருக்கலாம், என்னப்பா நிர்வாணத்தில் படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருந்தா கூட அவர் உடனே சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனால் நீ அதை விட்டுட்டு வெளியே போய் இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குதுன்னு தங்களுக்கு தெரிந்த அறிவினால் தங்களுடைய வார்த்தைகளை தெரியாதவைகளை தூஷித்து தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் சாபத்தை வருவிக்கிறார்கள். மீகாவேல் அந்த தப்பு செய்யலை, இயேசு அந்த தப்பு செய்யலை. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். சவுல் என்றைக்கு தாவீதின் மேல குற்றம் சுமத்தி குற்றமில்லாத தாவீதை துரத்த ஆரம்பித்தானோ அன்றைக்கு அவனுடைய தோல்வி ஆரம்பமானது. நம்முடைய கையில பட்டயத்தை தேவன் கொடுத்திருப்பது எதற்கு? எதிரியை வீழ்த்த. சவுலின் பட்டயம் கோலியாத்தை வீழ்த்த முடியல, ஆனால் தாவீதை துரத்துகிறது. பிரயோஜனம் என்ன? சவுலும் அவன் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். உன் கையில பட்டயம் கொடுக்கப்பட்டது எதற்கு? தாவீதை அழிக்க. உன் கையில பட்டயம் கொடுக்கப்பட்டது எதற்கு? தாவீதின் தலையை எடுக்க. தாவீது கிட்ட உன்னுடைய கையில பட்டயம் கொடுக்கப்பட்டது எதற்கு? கோலியாத்தினுடைய தலையை எடுக்க. ஆனா நீ எதை பயன்படுத்துற? தாவீதை நீ கொல்லணும்னு பயன்படுத்துற. அந்த பட்டயத்தை நீ தவறான இடத்துல பயன்படுத்துகிறாய். அந்த பட்டயம் தவறான இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதனால என்ன நடக்கிறது? நீ பலமுள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிற. பட்டயம்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை வச்சு என்ன செய்யணும்? எதிரிகளை வீழ்த்தணும், கோலியாத்தை வீழ்த்தணும், பிசாசை வீழ்த்தணும், சத்துருனுடைய வல்லமைகளை வீழ்த்தணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை வைத்து நம்முடைய சகோதரர்களை வீழ்த்துக்கிறோம். இப்படி எழுதியிருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்களே நியாயமா? இப்படி எழுதியிருக்குது, இவங்க இப்படி பண்ணுறாங்களே சரியா? அப்படின்னு நமக்கு அறகுறையா தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னா சுத்தமாக தெரியாத விஷயத்தில் கூட எக்கச்சக்கமான பொய்களை பரப்புகிறோம். ஊழிய பாதையில் ஒரு சிலருடைய வார்த்தைகள்லாம் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இவங்கெல்லாம் வசனத்தை எப்படி போதிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியலையே. பொய் 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 பொய். செய்யாதவைகளை சொல்லாதவைகளை இப்படி சொல்றாங்க, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அறியாத தெரியாத இருக்கிற ஜனங்களிடத்துல பொய்யாய் பரப்புகிற அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் இப்படிலாம் சொல்லலையே, இப்படிலாம் நாங்கள் செய்யலையே, இப்படிலாம் நாங்கள் உபதேசிக்கலையே. சத்தியத்தின்படி தானே உபதேசிக்கிறோம், சத்தியத்தை தானே உபதேசிக்கிறோம். நாங்கள் உபதேசிக்காத காரியங்களை உபதேசிக்கிறதா சொல்றாங்க, நாங்கள் செய்யாத காரியங்களை செய்ததா சொல்றாங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவற்றை நாங்கள் கொண்டு போய் வைக்கிறோம். என்ன நடக்கிறது தெரியுமா? பொய்யை பரப்புகிறவர்கள் பலவீனப்படுகிறார்கள். சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டது போல எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பட்டயத்தை தாவீதின் மேல அடிக்க ஆரம்பிக்கிறானோ, அபிஷேகம் பெற்ற மற்றொரு நபர் மேல அடிக்க ஆரம்பிக்கிறானோ, அந்த நொடியே அவன் பலவீனப்பட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள். தாவீதோ வர வர பலக்கிறான். நீங்கள் ஒருவனை குற்றம் சாட்டினால், குற்றம் சாட்டுகிற நீங்கள் எந்த நபரை குற்றம் சாட்டுகிறீர்களோ அந்த நபர் பலமா மாறுவார். நீங்கள் யார் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்கள். இது நான் வைத்து ஆராதிக்கிற சத்திய வேதத்தினுடைய வார்த்தை, வேதத்தினுடைய நியமம், தேவனுடைய நியமம் மாறாது. யாவனுக்காகவும் மாறாது, யாருக்காகவும் மாறாது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதெல்லாம் சத்தியம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது சத்தியம். என்றைக்கு ஒரு மனிதன் தனக்கு கோலியாத்தை அடிக்கும்படியாக கொடுக்கிற பட்டயத்தை வைத்து அவன் தாவீதை அடிக்க ஆரம்பிக்கிறான், அன்றே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது. அவன் பலவீனப்பட ஆரம்பிப்பான். அவனுடைய பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்படும். அவன் வைத்திருக்கிற சகலம், அவன் சம்பாதித்த எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே தாவீதுக்கு போய் சேரும். ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் தாவீதல்ல, நீங்கள் தான்.
உங்கள் வாய் தான், நீங்கள் சொல்லுகிற பொய்கள் தான், நீங்கள் பரப்புகிற போலியானது தான். இதை கூட சாபத்துக்கு சொல்லலை, மனம் திரும்புதலுக்காக சொல்லுகிறேன். மாறிக்கணும். பலவீனம் பட 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 அடடா, நம்ம ஏன் பலவீனப்படுறோம், நம்ம கூடாரம் ஏன் காலி ஆகுது, நம்ம ஏன் குறைவுபடுறோம்? ஒரு வேளை பொய்யாய் நாம் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதினால், நமக்கு தெரியாதவைகளை தெரிந்தது போல குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதினால, நமக்கு எதுக்கு வேணாம், கர்த்தர் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஒதுங்கி கொள்ளும் பொழுது தேவன் அந்த காரியத்தில் தலையிடுவார். ஆனால் குற்றம் சாட்ட சாட்ட குற்றம் சாட்டுகிறவர்கள் தாழ தள்ளப்பட்டு போவார்கள். சபையாரே, யாரை குறித்தும் குற்றம் சாட்டாதீர்கள், எதை குறித்தும் குறைவாய் பேசாதீர்கள். நீதியுள்ள தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல அருமை தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேர்தல் நல்லபடியாக நடந்து முடியட்டும், எல்லாம் பத்திரமா வீடு வரட்டும். உன்னுடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியின் ஐக்கியமும் கர்த்தரோடு மட்டும் நம்மோடு இருந்து தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெயமும் நன்மைகளும் ஆசீர்வாதமும் பலனும் கிருபையும் பாதுகாப்பும் 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் பெருகட்டும். தொடர்ந்து நாளை தியானிப்போம். ஆமென்.